சுவையான சாஃப்டான இடியாப்பம் ரெசிபி தான் எல்லோரோட ஃபேவரட். அதான் இன்றைக்கி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் டு மெஸ்ஸி லேடி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 1.5 மூடி தேங்காய் எடுத்துக்கிறேன். இதுக்கு நம்ம மாவு பிசைகிறதுக்கு நம்ம தேங்காய் பால் வந்து 1 டம்ளர் வந்து நம்ம அதுவும் சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா ரொம்ப சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக வரும் இடியாப்பம்க்கு. இதுக்கு பார்த்திங்கன்னா முறுக்கு பிள்ளையர் கொலையில் வந்து நான் இந்த மாதிரி ஓட்டையாக இருக்க அந்த ஸ்டென்ஸை நம்ம தான் இப்போ யூஸ் பண்ணி தான் பிழிய போகிறோம். இன்றைக்கி இடியாப்பத்துக்கு நான் 1 கிலோ அரிசி மாவு இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பேக்கெட் மாவு தான் நான் யூஸ் பண்ணுறேன். பேசினில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg இருக்குது, பேக்கெட்டில் ஒரு 1/2 kg இருக்குது. இது ரெண்டும் சேர்த்து நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் பால் வந்து நம்ம தண்ணி விட்டு தேங்காய் எடுத்துக்கலாம். அதை வடிகட்டி வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் பாலை நல்லா திக்காக எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வந்து சேர்த்து நம்ம தண்ணி விட்டு நல்லா அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த பெரிய பாத்திரமில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பத்துக்காக நான் தேங்காய் பால் தனியாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காகனா மாவில் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இதில் நம்ம நாட்டு சர்க்கரை இல்லாட்டி நம்ம சர்க்கரை சேர்த்து நம்ம தேங்காய் பால் இடியாப்பத்துக்காக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மாவு பிசைகிறதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி நான் இங்கே சூடு பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இது வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா சூடாக பிசைய தான் மாவு நல்லா இலகி வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் பால் நம்ம ஆட் பண்ணுறப்ப நல்லா சாஃப்டாக ரொம்ப நேரத்துக்கு அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக தேங்காய் பால் நம்ம சேர்க்குறோம் மாவில். இடியாப்பம் மாவுக்கு நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அதில் கொஞ்சமாக 1 டம்ளர் போல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பாலை ஆட் பண்ணி நம்ம இடியாப்பம் மாவில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கை வச்சா நம்ம நல்லா சூடாக இருக்கும். அதனால நம்ம வந்து கரண்டியில் இல்லை வேறு ஏதாவது பீட்டர் இது மாதிரி வச்சு நம்ம வந்து மாவு இது பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிச்சு தலபுல்லான்ட்டு. இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம வந்து இந்த மாவில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வந்து உப்பு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவு. இப்போ சுடு தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து இந்த இடியாப்பத்துக்காக நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கரண்டியில் நல்லா நம்ம வந்து பிசைய போகிறோம். அப்புறம் வந்து கை வச்சு கொஞ்சம் சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் தான் கை வைக்க முடியும். இப்போதைக்கு அந்த சூட்டில் வந்து நம்மளால் கை வைக்க முடியாது. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கணும், சுடு தண்ணி. இதை வந்து சேர்த்து நம்ம மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக ஆகாமல் ரொம்ப லூஸாக ஆகாமல் நம்ம வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் எடுத்து நம்ம மறுக்கு கலாயில் வச்சு நம்ம பிழியணும். இட்லி பானையில் வந்து 10 துணி போட்டு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஹோல்லையும் நம்ம இடியாப்பம் பிழிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பால் பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்து நம்ம வந்து தேங்காய் பால் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வந்து திக்கான தேங்காய் பால். இது வந்து நம்ம இடியாப்பம் வச்சு சாப்பிட்டப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மெஸ்ஸி லேடி. தேங்க்யூ.